சர்வீஸ் வேணும்? எல்லா சர்வீஸ் இருக்கா? எல்லா சர்வீஸ் இருக்கா? கிளாசிக் ஹேர் ஸ்பா. ஓகே, அதே போட்டுருங்க. ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. இதான் சாக்குங்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரம் இது பண்ணுங்க. கொஞ்சம் பையன் அழகா இருந்தா போதுமே. என்ன பொண்ணு தான் பார்த்துருக்காங்க வீட்டில். இப்போ டக்குன்னு உங்கள் சர்வீஸ் பிடிச்சி உங்களே எனக்கு பிடிச்சிடலாம். புரியுதுங்களா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சரிங்க. வாங்க. நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு தான் நாங்கள் வந்தேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நீங்க ஒழுங்கா காட்ட மாட்டீங்க. காட்டுறேன் பொறுமையா காட்டுறேங்க. என்னங்க This video is sponsored by Classic Cuts Unisex, Madipakam Coot Road, Medavakkam Main Road il அமைந்துள்ள boys and girls haircut, pedicure, straightening, facial, all service available. உடனே நம்ம Classic Cuts Unisex விசிட் பண்ணி பாருங்க. மெட்ராஸ் ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்பேன். சொல்லுங்க சார். இல்லைங்க, ஹேர் கட் பண்ண வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக அவங்கள்ட்ட தானே ஸ்பேஷியல் பண்ணிட்டு போனா, ஞாபகம் இருக்குங்களா? ஆஹா, அவனேதான். ஞாபகம் இருக்கு. ஃபேஷியல் பண்ணிட்டு போனீங்கல்ல? அதுதான். சொல்லுங்க சார், என்ன சர்வீஸ் வேணும்? எல்லா சர்வீஸ் இருக்கா? ஹேர் கட், ஃபேஷியல், ஹேர் ஸ்பா, டீடைல். ஹேர் ஸ்பானா அப்படி மசாஜ் பண்ணுவாங்களே அதுவா? மசாஜ் அதுவா? நோ, ஒன்லி ஹெட் மசாஜ். ஹெட் மசாஜா? எனக்கு நான் ஹேர் கட் நான் பண்ணிட்டேன், நான் வேறு நல்ல கடையில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு இந்த முடி வந்து ட்ரையாக தெரியுது. அம்மா அது கொஞ்சம் பார்த்தாலே தெரியுதா? என்ன தெரியுது? ஹேர் ட்ரையாக இருக்குன்னு தெரியுது. பண்ணுங்க. மெனு கார்டெலாம் இருக்கா? எடுத்துருவாங்க. ஹோட்டலுக்குலாம் போனால் தட்டுலேயே டேபிள்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு என்னங்க அது? இன்னும் பொறுமையாக நடந்தாங்க, கஸ்டமரை சீக்கிரம் பிடிச்சிடலாம். என்ன போட்டுக்க படி? ஹலோ, யாருக்கிட்ட என்னங்க பேசுறீங்க நீங்க? சரி, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களே, அத கேட்டேன். கிளாசிக் ஹேர் ஸ்பா. ஓகே, அதே போட்டுருங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக போட்டுருக்கீங்க? பரவாயில்லையா? போடுங்க. ஹேர் வாஷ் பண்ண வரீங்களா? புரியலங்க. வரீங்களாவா? ஹேர் வாஷ் பண்ணணும் வரீங்களான்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க. வரீங்களான்னு மொட்டையாக சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஹேர் வாஷ் இங்கே பண்ணணுமா? ஏதோ பேஷண்ட்டை படுக்க வைக்கிற ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கு. என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கலங்க, நீங்க பார்த்து வாங்க, பார்த்துக்கிட்டே விழுறீங்க. நீங்க ஏங்க இங்க உருட்டக்கட்டை உள்ள போட்டு வச்சீங்க? எத்தனை தடவை சொல்லி கொடுக்குது? ஏங்க ஒரு வாட்டியாவது சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இதான் அழகு. பின்னாடி தள்ளணுமா? கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. யாரே சொன்னாங்க. கூசுதுங்க. எனக்கு கூசுதுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேங்க, போதுங்க. என்னங்க பைப்ல தண்ணி அடிச்சிருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இருக்காதா பின்னே? இதுதான் ஹேர் ஸ்பாவா? ஹேர் வாஷா? இதான் சாக்குன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரம் இது பண்ணுங்க. கொஞ்சம் பையன் அழகா இருந்தா போதுமே. இப்படி நீங்க தடவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. ஏங்க இங்க பாருங்க, நீங்க மட்டும் நல்லா அழகா பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரெஃபர் பண்ணுவேன். தெரியுதுங்களா? நான் சொல்றேன் பா, நான் கொடுக்குற ரிவ்யூல நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நாளைக்கு பாருங்க, தமிழ்நாடு உங்க கடை முன்னாடி வந்து நிக்க போகுது.
ஆள் கொஞ்சம் சாணியை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க தட்டு. ஆள் கொஞ்சம் சாணியை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க தட்டு. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? சாரி இல்லை, கோலம் போடு, தெளிச்சு கோலம் போடுவாங்கல்ல, அது சொல்லுவாங்க. அங்கே போயிடலாமா? போய் தொலை. கஸ்டமரை நல்லா கவர் பண்ணுறீங்களோ? தோட்டணுமாங்க? ஏங்க நானே தோட்டிடுறேங்க. ஏங்க நீங்கள் பிஞ்சு கை பிஞ்சு உடம்பு கொடுங்க, நான் தோட்டிக்கிறேன். இது விடுங்க, நான் தோட்டுவேன். போதுமாங்க? சீக்கிரம் பொண்ணு பார்க்க வர போங்க. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க சர்வீஸ் பண்றது? சரிங்க, தூக்கம் வருதுங்க. ஐயோ இங்க பாருங்களேன், எனக்கு க்ரீம் அப்ளை பண்ணணும். சரிங்க, க்ரீம்லாம் வர போடுறீங்க. மண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாங்க பொறுப்பு. ஆ கண்டிப்பா எதுவும் ஆகாதுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா போறீங்க. உங்க பொண்ணு எல்லாம் ஓகே ஆகி இந்த வருஷத்துல நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியா? உங்கள் பொண்ணு தான் பார்த்துருக்காங்க வீட்டில். இப்போ டக்குன்னு உங்கள் சர்வீஸ் பிடிச்சி உங்களே எனக்கு பிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இவனை என்னதான் பண்றது? நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஏங்க நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, தாலி பாக்கெட்லேயே வச்சிருக்காங்க, பட்டுன்னு எடுத்து கட்டிடுவேன். புரியுதுங்களா? மாணவங்கண்ணா, நீங்கள் கல்யாணம் இன்னும் பண்ணலங்க? ஏங்க யாரும் பிடிக்கலையா உங்களுக்கு? ஏங்க நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க மாப்பிள்ளை? மசாஜ் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கீங்களா? பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ஓகேங்க. இதே உங்களை பார்த்து நான் பேசணும்னு தோணுதுங்க. பேசாம இருக்கேன் ப்ளீஸ். ஏங்க உங்கள் கண்ணாடியை பார்க்கறதுனால தாங்க நான் உங்கள் முகத்தை பார்த்து நான் ஸ்டன் ஆயிடுறேங்க. நான் என்ன இப்படி திருப்பி விடுங்களேன், இப்படி திருப்பிடுங்க. ஓகேங்க. அவ்வளோதாங்க. நீங்க இப்படி நேரா பாருங்க. இப்போ தெரிலங்க நீங்கள். ஏங்க கூசுதுங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க நீங்க? ஐயோ எனக்கு நீங்க டென்ஷன் சாரிங்க. வேற ஆள் வாணங்க. நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு தான் நாங்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் நீங்க ஒழுங்கா காட்ட மாட்டீங்க. காட்டுறேன் பொறுமையா காட்டுறேங்க. என்னங்க உடனே எல்லாம் அவசரம். மண்டே தாங்க நானும் சொன்னேன். ஏங்க எத்தனை வருஷம் சர்வீஸுங்க உங்களுக்கு? 4 இயர்ஸாங்க? பரவாயில்லங்க. அதாவது இங்கே இந்த ஷாப் இங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானேங்க? கரெக்ட் மேட்டு பாருங்க, நான் போயிட்டு சொல்கிறதில்ல அம்மா கூட்டம் வருது மட்டும் பாருங்க. என் பேரை சொல்லிட்டு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏங்க மசாஜ்லாம் பண்ணுறீங்களே, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு ஏதாவது ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்களே, எதுவும் இல்லையா? டீ குடிக்கிறீங்களா? டீ குடிக்க மாட்டேங்க. காஃபி, பியர் இந்த மாதிரி. என்ன கேட்ட? பியர்லாம் கிடைக்காதுங்க, டீ தான். இல்லைங்க, பியர்னா பிஇஆர் அந்த பியர் கிடையாதுங்க. காஃபி அதுக்கு பேர் தான் பியர் எங்கள் ஊரில். தமிழில் பியர். ஊர்ல வேற மாதிரி. அது சரிங்க, ஒரு காஃபி மட்டும் எடுத்துருவோம் சொல்லுங்க டக்குன்னு. அக்கா இந்த ஆளுக்கு ஒரு காப்பி நல்லா திக்கா போட்டு எடுத்துருவாங்க. அக்கா காஃபி எடுத்துருவாங்கக்கா. யாருங்க அவங்க? உங்க அக்காவா? பரவாயில்லங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை சாரிங்க, வெயிட் பண்ண முடியாது. நான் இது கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண முடியாதுங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டாங்க. இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஓ, இதுக்கு வெயிட் பண்ண சொல்றீங்களா? நான் ஏதோ கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணேன். சாரி. உங்களுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். இந்த மண்டையாக கொஞ்சம் தான் வெயிட் பண்ண மாட்டேன். என்னங்க நீங்கள் இது என்ன மண்டையில் சீ வரீங்க? கொஞ்ச நேரம் மூடி. ஏங்க சிக்கு மூடி இருக்க பிடிச்சி நீங்கள் சிக்கு எடுக்க பொறுமையாக இது பண்ண மாட்டீங்களா? நான் எதுவுமே பண்ணல. அக்கா அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். வணக்கங்க. வணக்கம். பரவாயில்லங்க.
ஏங்க இது காஃபியில் என்னங்க சீனி போடுறீங்களா இல்லை உப்பு போடுறீங்களா? சக்கரை தான் போடுறீங்களா? ஏங்க ஒரு மாதிரி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு? வேர்வை சிந்தி போட்ட டீயா இது? அதனால அப்படி இருக்கும். என்னங்க சிரிக்கிறீங்க கேட்டா? சக்கரை இப்ப நாங்கலாம் குடிச்சோம். லைட்டா உங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கு. லைட்டா உப்பு வரிக்குது. அடுத்த வாட்டி போகும்போது கரெக்டாக ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது காஃபி உண்மையில சூப்பராக இருந்துச்சுங்க. முடிச்சு டக்குன்னு முடிங்க. எனக்கு வேலை இருக்கு. எங்க திரும்ப யாருவாசா சில நேரங்கள் கழித்து ஏங்க சீக்கிரம் இதை போட்டு இது பண்ணுங்க, ட்ரையரை போடுங்க. நல்லா இதை போட்டு இது பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. செம்மையா இருக்குங்க. என்னங்க வேற லெவலா இருக்குங்க. அவ்வளோதான். வாவ், என்னங்க சும்மா பஞ்சு மாதிரி இருக்குங்க முடி. செம்மங்க. கையை கொடுங்க. இந்த கைக்கு தங்க காப்பே போடலாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏங்க நவுந்து போறீங்க? இப்படி வரீங்க, இடம் இல்ல. கொண்டாந்து நேர விடுறதுக்குனே வருவாங்க. ஓ ஓகே கட்டுமாங்க பாருங்க. பில் பே பண்ணல. பில் அது அங்க பே பண்ணிக்கலாம். வாங்க என்னங்க கொடுக்காம காசு கொடுக்காம போடுவாங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? அப்பயே நான் கொடுத்துட்டு போனானா இல்லையா? கொடுத்தீங்க அதுக்குள்ளே என்ன உயிர் எடுத்துட்டீங்களே.